ஸோ முதல்ல இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 4 செவுத்துக்குள்ள மட்டும்தான் நடக்கணுமே தவிர, ஒவ்வொரு டைமும் இப்படி நடக்க என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த மீ டைமையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். இன்கேஸ் உங்கள் பார்ட்னர் வந்துட்டு அவருக்கான பர்சனல் டைம் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கணவன் மனைவிக்குள்ள எப்படி ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். கணவன் மனைவிக்குள்ள, அதாவது ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்லை கல்யாணம் ஆகிற அந்த முதல்ல இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜோஷ் இருக்கும். அதே ஜோஷ் தொடர்ந்து போக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபேமிலியில் அது கம்மியாயிடுது. சம்டைம்ஸ் சண்டையில் போய் முடியுது, நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. இந்த அளவுக்கு போகாமல் நம்ம என்ன பண்ணுறது? அடுத்தது கணவன் மனைவி லைஃப்குள்ள சண்டை வரலாமா வரக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரோட லைஃப்லையும் சண்டைகள் சின்ன பிரச்சனைகள்லாம் வரும். பட் அந்த பிரச்சனைகளை எப்படி ஹெல்த்தியாக சமாளிச்சுட்டு வெளில வர்றது, இதெல்லாம் தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒரு கணவன் மனைவியோட வாழ்க்கையில். ஸோ முதல்ல இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் கம்யூனிகேஷன். எப்படி நம்ம பார்ட்னர்கிட்ட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம். இன்கேஸ் வந்துட்டு உங்கள் மனைவி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உங்ககிட்ட கொண்டு வராங்க, டக்குன்னு அந்த டைமில் வந்து ஒரு ஹார்ஷான ஒரு பதிலோ, அது இன்கேஸ் பேட் வேர்ட்ஸாக இருக்க வேண்டாம், பட் டக்குன்னு அந்த உங்களுக்கு இருக்க அந்த இதில் வந்து அதை கேட்க வேண்டாமோ, ஏதாவது ஒரு விஷயத்தில் டக்குன்னு நீங்கள் அப்படி பண்ணும்போது அது அவங்களை ஹர்ட் பண்ணும். இது என்ன ஒரு டைம் கிடையாது, கியூமுலேட்டிவா ஒவ்வொரு டைமும் இப்படி நடக்க என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அது பெரிய இம்பாக்ட் லைஃப்ல வந்து கிரியேட் பண்ணும். 2 பேருக்குமே வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயமா அமையும். அட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமா இல்லாத வாழ்க்கை மாதிரி தெரியும். இன்கேஸ் அவங்க வரும்போது அவங்க என்ன சொல்றாங்களோ ஜஸ்ட் நம்ம காதை கொடுத்து என்னன்றது கேட்டுட்டு அதுக்கான ஒரு ஹியூமரஸாக ஒரு பதிலை சொல்லிட்டு அப்பப்போ ஒரு ஹியூமரஸான பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதுவே கியூமுலேட்டிவா அந்த ஹியூமரஸ்லாம் கொஞ்சம் ஆடப் ஆகி அட் லாஸ்ட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, லைஃபே பியூட்டிஃபுல்லாக தெரியும். ஸோ அந்த ஹியூமரை வந்துட்டு எப்பயுமே கம்யூனிகேட் பண்ணும்போது நம்ம ஆடப் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது லைஃப் பியூட்டிஃபுல் ஆகும். அட் த சேம் டைம் நம்ம ஹியூமர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒய்ஃபும் வந்துட்டு அந்த ஹியூமரஸை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ லைஃப் வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடுத்த விஷயம், நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம அப்யூசிவ் லாங்குவேஜ், அதான் என்ன சொல்லணும்னா கெட்ட வார்த்தைகள், சில பேர் நம்ம வந்து தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதோ இல்லை வந்துட்டு இந்த நீன மென்டலாக லூஸாக இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறது வந்து கம்ப்ளீட்டாக தவிர்க்கணும். சரி, இன்கேஸ் 3வது மனுஷங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க, அதாவது அது உங்கள் குழந்தையாகவே இருக்கட்டும், இல்லை உங்களுடைய அதாவது உங்கள் அப்பா அம்மா இல்லை அவங்க அப்பா அம்மா இல்லை வந்துட்டு வேற யாராவது ஒரு ரிலேட்டிவ்ஸ் யார் இருந்தாலுமே சரி, உங்கள் 2 பேருக்கு நடுவில் வந்துட்டு இருக்கிற அந்த டைமில் இருக்கிற கம்யூனிகேஷன் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எதுவுமே அவங்களுக்கு தெரியவே கூடாது. நீங்கள் பேசுனீங்கன்னா ஒரு சாதாரணமாக பேசுகிற மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 4 செவுத்துக்குள்ளே மட்டும்தான் நடக்கணுமே தவிர வெளியே இருக்கிற யாருக்குமே அது தெரியவே கூடாது. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் இருந்தால், அதாவது சின்ன விஷயங்கள் அவங்க செஞ்சுருந்தாலும் உங்கள் பார்ட்னர் செஞ்சுருந்தாலுமே எல்லாத்துக்குமே அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. ஸோ இப்படி அப்ரிஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கே வந்துட்டு அவங்க மேலே ஒரு பாசிட்டிவான நம்ம வந்து இந்த லைஃப்பில் வந்து நிறைய கண்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அதனாலே அவங்க அந்த விஷயத்தை நிறைய செய்ய ஆரம்பிப்பாங்க. லைஃப் வந்து பியூட்டிஃபுல்லாக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து எல்லாருமே மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் லைஃப்பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீ டைம். அதாவது எல்லாரும் கொடுக்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என் மீ டைம் அதிகமாக வேணும் அப்படின்ட்டு. அதாவது முக்கியமாக ஆண்கள் கிட்ட இருக்கிறது என்னன்னா, எனக்கு மீ டைம் அதிகமாக வேணும். ஒய்ஃப் கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வீ டைம் அதிகமாக வேணும். அதாவது கணவன் என் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கணவனுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் போயிட்டு நான் வந்துட்டு என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லை எனக்குன்னு ஒரு பர்சனல் டைம் இருக்கணும். இதே விஷயம் ஆப்போசிட்லேயும் இருக்கலாம். ஸோ எல்லாருமே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த மீ டைமையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். இன்கேஸ் உங்கள் பார்ட்னர் வந்துட்டு அவருக்கான பர்சனல் டைம் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்சனல் டைம் நீங்கள் கொடுக்கும் போது தான் அந்த வீ டைமும் வந்து சந்தோஷமாக அமையும். அட் த சேம் டைம் இந்த வீ டைமும் பார்த்தீங்கன்னா, கணவன் வந்துட்டு இன்கேஸ் அவங்க ஒய்ஃப் எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த வீ டைமை கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு மீ டைமும் வந்து சந்தோஷமாக அமையும். ஸோ இது 2த்துமே பேலன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, லைஃப் பியூட்டிஃபுல் ஆகும். இன்கேஸ் கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை அந்த மாதிரிலாம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் மேலே வேணாலும் தப்பு இருக்கலாம். ஆனால் என்னன்னா, நீ தான் இது தப்பு பண்ண, அந்த ஈகோ, அந்த ஒரு இருக்கிற அந்த டாமினன்ஸை அந்த இடத்துல காமிக்கிறத விட்டுட்டு ஃபர்கிவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அது அப்போ தான் வந்துட்டு அந்த ஆப்போசிட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது தப்பு பண்ணுவோம் அதை ஃபர்கிவ் பண்ணுவாங்க. ஸோ அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுவோன்ற ஒரு கண்ணோட்டத்தோடைய மிஸ்டேக்ஸ் வந்து திருத்திக்கிட்டு நம்மளே நம்ம வாழ்க்கையை வந்து பியூட்டிஃபுல்லாக ஆக்க முடியும். இன்கேஸ் நம்ம ஃபர்கிவ் பண்ணாமல் இருக்கிற பிரச்சனைகள் பெருசாக்கிட்டு ஊதிக்கிட்டே போனோம்னா சின்ன பிரச்சனையும் பெருசாக போய் முடியும். ஸோ எப்பயுமே வந்துட்டு இருக்கிற பிரச்சனையை ஈஸியாக சொல்யூஷன் தேடி முடிக்கிறதுக்கான ஒரு விஷயத்துக்கு போகணும். ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்ஃப்ளிக்டை ஈஸியாக முடிக்க பார்க்கணும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இன்கேஸ் கணவன் மனைவி 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபேமிலி என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட நம்ம அதை கொண்டு போவோம், இல்லை இவங்க கிட்ட கொண்டு போவோம், அவங்க கிட்ட கொண்டு போவோம், அவங்க நமக்கு இன்புட்ஸ் தருவாங்க, அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை மற்றவங்க கிட்ட கொண்டு போகும்போது இன்னும் உங்கள் பிரச்சனை வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு தான் ஆகும். ஸோ அதனால் மற்றவங்க கிட்ட கொண்டு போகிறத விட்டுட்டு நீங்களே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண ஆரம்பிங்க. இன்கேஸ் அவங்களோட டிசிஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்களோட மிஸ்டேக் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ அவங்களோட மிஸ்டேக் பண்ணாமல் நீங்களே உங்கள் மிஸ்டேக் பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து பியூட்டிஃபுல்லாக அமையும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே வந்துட்டு உங்கள் லைஃப் வந்து நீங்கள் பியூட்டிஃபுல்லாக வச்சுக்க முடியும். இன்கேஸ் இதெல்லாம் நீங்கள் தவறும் போது தான் பிரச்சனைகள் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.